இன்னைக்கு ஸ்டாலின் இப்போ கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பார்க்குது. குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்லை. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. மக்களுக்கு என்னையா செஞ்ச? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம். இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்தில் ஒரு முகத்தை ஒருவர் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான காலம். அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது, அவருடைய அறிகுறியும் தெரியாது. அப்படியே வந்தாலும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். அப்படி கொரோனா வைரஸ் தொற்று கடுமையா பரவிய காலத்திலும் மக்களுக்கு துன்பமில்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.